பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்த்து 2026 சட்டசபை தேர்தலை சந்திக்க வேண்டும் என அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் குழு வலியுறுத்தி வரும் நிலையில் தற்போது இந்த குழுவில் மேலும் 12 பேர் இணைந்துள்ளதாக நம்பத்தகுந்த செய்திகள் வெளியாகி உள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் 22% ஓட்டுகள் மட்டுமே பெற்று அதிமுக தோல்வியடைந்த நேரத்தில் பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டும் என்ற பேச்சு எழுந்தது. முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், சி.வி. சண்முகம், வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், கே.பி. அன்பழகன் ஆகியோர் தனிக்குழுவாக சென்று சேலத்தில் பழனிசாமியை சந்தித்து பேசினர். முடிவை நிராகரித்த பழனிசாமி, கட்சிக்கு துரோகம் செய்த பன்னீர்செல்வத்தை சேர்க்க முடியாது. ஜானகியை போல சசிகலாவும் அரசியலை விட்டே ஒதுங்க வேண்டியவர். அதை செய்ய சொல்லுங்கள். இருவர் தொடர்பான விஷயத்தில் இதுதான் என்னுடைய தீர்க்கமான முடிவு. இருவரை எந்த ரூபத்தில் கட்சியில் சேர்த்தாலும் அது கட்சிக்கு தான் கெடுதல். அப்படி ஒரு ஏற்பாட்டுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன் என அறுதியிட்டு உறுதியாக பழனிசாமி கூறிவிட்டார். இந்த சந்திப்புக்கு பின் அந்த 6 முன்னாள் அமைச்சர்களுடன் பழனிசாமி அதிக நெருக்கம் காட்டுவதில்லை என்றும் கட்சி தொடர்பாக எந்த ஆலோசனையும் கேட்பதில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இக்குழுவில் கூடுதலாக 12 பேர் சேர்ந்துள்ளதாக தெரிகிறது. அந்த 12 பேரும் மாவட்ட செயலர்கள், முன்னாள் அமைச்சர்கள். கடந்த வாரத்தில் இவர்கள் சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் நீலாங்கரை வீட்டில் ரகசிய கூட்டம் நடத்தியுள்ளனர். பன்னீர்செல்வம் சசிகலாவை மீண்டும் கட்சியில் சேர்ப்பது குறித்தும் பழனிசாமியை வழிக்கு கொண்டு வருவது குறித்தும் விவாதித்துள்ளதாக தகவல் பரவி இருக்கிறது. இது குறித்து அதிமுக நிர்வாகி ஒருவர் கூறுகையில், பிரிந்தவர்களையும் கட்சிக்கு மீண்டும் கொண்டு வந்து அனைவரையும் ஒன்று சேர்க்க விரும்பும் குழுவின் பலம் தற்போது 18ஆக அதிகரித்துள்ளது. அதனால் அவர்களின் கருத்தை கேட்க வேண்டிய நெருக்கடி பழனிசாமிக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்தே இணைப்பு விஷயத்தில் பிடி கொடுக்காமல் இருக்கும் அவரை எப்படியாவது வழிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என 18 பேர் குழு முடிவெடுத்து பழனிசாமிக்கு நெருக்கடி ஏற்படுத்தி உள்ளதை போல சசிகலா, பன்னீர்செல்வம் தரப்பினரிடமும் முயற்சிகள் வெற்றியடையும் வரை அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் என்றார். பன்னீர்செல்வம் ஆதரவாளராகவும் ஒரத்தநாடு எம்எல்ஏவாகவும் உள்ள வைத்தியலிங்கம் 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தார். 2013ஆம் ஆண்டு ரூபாய் 27.9 கோடி லஞ்சம் பெற்றுக்கொண்டு தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட அனுமதி வழங்கிய புகாரில் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு தொடர்ந்துள்ளனர். கட்சிக்கு நடிகர் விஜய் வெற்றி கழகம் என்று வைத்திருந்தாலும் திமுகவுக்கு ஊதுகுழலாக இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலைக்கு அவர் வந்துவிட்டாரோ என்று தோன்றுவதாக கூறியுள்ள பாஜக மூத்த தலைவர் H. ராஜா, அதனால்தான் ஈவேரா சிலைக்கு விஜய் மாலை போட போனார் என விமர்சித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து திமுக மற்றும் முதல்வரின் நிலைப்பாடு அனைவருக்கும் தெரியும். இதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என MP கனிமொழி உள்ளிட்ட திமுகவினர் கூறி வரும் நிலையில் 1971ஆம் ஆண்டு இதற்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆதரவு தெரிவித்து நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் எழுதிய கட்டுரை பக்கம் ஆன்லைனில் வேகமாக பரவி வருகிறது. கருணாநிதி சமாதிக்கு 39 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டதாக அரசு தெரிவித்துள்ள நிலையில் வரலாறு எம்மை வழிநடத்தும் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், கருணாநிதி சமாதிக்கு ரூபாய் 250 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி லட்டு விவகாரம் பல இந்து ஆன்மாக்களுக்கு காயத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்து கோவில்களை இரக்கமற்ற வணிகர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளிடமிருந்து எடுத்து ஆன்மீக தலைவர்கள் மற்றும் பக்தர்கள் வசம் ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக வாழும் கலை அமைப்பின் தலைவர் குருஜி ஸ்ரீ ரவிசங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை மெரினாவில் மெகா ஏர் ஷோ நடைபெறும் என இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது.
இந்தியாவில் நடக்கும் மோதல் சீக்கியர்கள் தலைப்பாகை அணிய அனுமதிக்கப்படுவார்களா மாட்டார்களா அல்லது குருத்வாராவிற்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றனரா என்பது பற்றியதே என நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் பேசியதற்கு கடும் கண்டனம் எழுந்த நிலையில் அமெரிக்காவில் சீக்கியர் குறித்து நான் பேசியதில் தவறு உள்ளதா என இந்தியா மற்றும் வெளிநாட்டில் வசிக்கும் சீக்கியர்கள் தான் கூற வேண்டும் என ராகுல் கூறியுள்ளார். தற்போது இந்திய விமானப்படையின் தளபதியாக இருக்கும் ஏர் மார்ஷல் விவேக் ராம் சௌத்ரி செப்டம்பர் 30ஆம் தேதி ஓய்வு பெற உள்ள நிலையில் இந்திய விமானப்படையின் அடுத்த தளபதியாக ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் செப்டம்பர் 30ஆம் தேதி பொறுப்பேற்பார். ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு நெருக்கமானவர் செச்சன்யா குடியரசின் தலைவர் ரம்ஜான் கதிரோவ். தற்போது உக்ரைனில் நடந்து வரும் போரில் ரஷ்யா சார்பில் முன்களத்தில் படைகளுக்கு தலைமை வகிக்கிறார். இவர் டெஸ்லா தயாரிப்பாளரான சைபர் ட்ரக் கார் ஒன்றை பயன்படுத்தி வருகிறார். இந்த காரில் முன்பகுதியில் எதிரிகளை நோக்கி சுடும் வகையில் இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த காரை தனக்கு டெஸ்லா அதிபர் எலான் மஸ்க் பரிசாக வழங்கியதாக கதிரோவ் சில மாதங்களுக்கு முன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தன் சைபர் ட்ரக்கை எலான் மஸ்க் ரிமோட் மூலம் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் கதிரோவ். இதனால் காரை இழுத்து வர வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்டதாகவும் கூறியிருக்கிறார். அமெரிக்கா வாஷிங்டனில் உள்ள தூதரக வளாகத்தில் செப்டம்பர் 18ஆம் தேதி இந்திய தூதரக அதிகாரி ஒருவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூதரக அதிகாரியின் மரணம் தொடர்பாக அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடந்து வருகிறது. குடும்பத்தினருடன் நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம். இறந்தவர் தொடர்பான கூடுதல் விவரங்கள் குடும்பத்தின் தனி உரிமைக்காக வெளியிடப்படவில்லை. இந்த துயரமான நேரத்தில் எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் அவரது குடும்பத்துடன் உள்ளன என கூறப்பட்டுள்ளது.